பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. மகர ராசியில 3 நட்சத்திரக்கார பெண்களுமே அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். ரொம்ப அடுத்தவங்களுக்கு உதவுறதுல அவங்க தாங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ ஒரு பொது சேவையில் இருக்கிறவங்க மகர ராசிக்காரர்களை சொல்லலாம். ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது போய் தட்டி கேட்கக்கூடிய தைரியம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. திருவோணம் பெருமாளோட நட்சத்திரம்ங்க. இவங்க கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையிலேயே உங்கள் கையால் ஒரு ரூபா 1ஆம் தேதியால் வாங்கிட்டு போனால் ஒரு நல்ல மகாலட்சுமி யோகம் அந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த குடும்பத்தில் இருக்கும். அமைதியாக இருப்பாங்க. எப்போ வெடிக்கணுமோ அவங்க வெடித்தாங்கன்னா மற்றவங்களால தாங்கவே முடியாது. அந்த மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்கள். அதனால் அவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏமாளிங்க. நிறைய ஓட்டக்கை தானம் தர்மம் எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு போய் கடன் வாங்கிட்டு ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால்ன்ற மாதிரி மகராசிக்காரர்களும் ஓடுறாங்க. ஓகேப்பா, இப்போ சனி முடியுது. முக்கியமாக சொல்லணும்னா அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசி பெண்கள் உங்களுக்கு நிஜமாகவே சூப்பராக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 பெண்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப யூனிக்குங்க. இந்த 12 ராசியில் பெண்கள் நம்ம சொன்னோம். சிம்ம ராசியில் அது ஜெயலலிதா அம்மாவை மகம் அப்படின்னோம். அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு சொன்னோம். ஆனால் மகர ராசியில் 3 நட்சத்திரக்கார பெண்களுமே அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவானினுடைய வீடு. கும்பமும் சனி பகவான் தான், இந்த மகரமும் சனி பகவான் தான். இந்த தனுசு ராசியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா குருவோடைய வீடுங்கும் பொழுது நீதி நேர்மை நியாயம்னு இருப்பாங்க. நீங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தனுசு எடுத்தினாலும் சரி மகரம் எடுத்தினாலும் சரி ரொம்ப அடுத்தவங்களுக்கு உதவுறதுல அவங்க தாங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ ஒரு பொது சேவையில் இருக்கிறவங்க மகர ராசிக்காரர்களை சொல்லலாம். அரசியல்வாதிகள் நிறைய பேர் அதுவும் பொது சேவையில். இப்போ இந்த பொது சேவையில் மகரம் கும்பம் ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வரும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா தன்னலம் இல்லாமல் பிறர் நலம் கருதி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தெருவில் யாராவது ஒரு குப்பை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இல்லைப்பா என்ன எப்படி போடுறாங்க அப்படின்னு புலம்பிட்டு போடுவாங்க. யாராவது ஒருத்தர் தான் அந்த கார்ப்பரேஷனில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்னப்பா இந்த குப்பையை இன்றைக்கி எடுக்கவே இல்லையா, இது யாராவது உங்கள் ஆளுங்கள்கிட்ட சொல்லி எடுங்களேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி இந்த உத்திராடம். ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது போய் தட்டி கேட்கக்கூடிய தைரியம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதில் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். ரொம்ப தெளிவுங்க. என் வாழ்க்கையில் நான் சரி கணவர் எனக்கு ஒத்து வரலையா, ஓகே நான் டைவர்ஸ் பண்ணுறேன். பிள்ளைகள் எனக்கு ஒத்து வரலையா, சரி நான் தனியாக இருக்கேன். அதுக்காக உட்காந்து ஐயோ நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற டைப்பும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கிடையாது. என் பணி என்னுடைய கடமை பணி செய்து கிடப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி. அடுத்தது திருவோணம் பெருமாளோட நட்சத்திரம்ங்க. இவங்க கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும். அஞ்சனை பெட்டியில் போட்டு வைக்கிறது, கடுகு டப்பாவில் போட்டு வைக்கிறது, இல்லை தனியாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டு வைக்கிறது. திருவோண நட்சத்திரம் அப்படின்னாலே அவங்களுக்கெல்லாம் ஒரு மகாலட்சுமி யோகம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் திருவோண நட்சத்திரக்கார பெண்கள் உங்கள் வீட்டில் ஒரு 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 மாதத்தில் முதல் தேதின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையால் ஒரு ரூபா உங்கள் வீட்டுக்காருக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ கொடுங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் திருவோண நட்சத்திரக்கார பெண்கள் எல்லாம் வீட்டில் யார் இருக்கீங்களோ நீங்கள்லாம் மகாலட்சுமி மாதிரி. ஸோ இந்த பதிவை நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட எடுத்து வச்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அடிக்கடி போட்டு காமிங்க. பார்த்திங்களா பாரதி ஸ்ரீதர் மேடம் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. உண்மையிலேயே உங்கள் கையால் ஒரு ரூபா 1ஆம் தேதியால் வாங்கிட்டு போனால் ஒரு நல்ல மகாலட்சுமி யோகம் அந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த குடும்பத்தில் இருக்கும். அதனால் உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டுக்காரரே கூட இவ நம்மளோட நிறையா சம்பாதிக்கிறாளே, நம்மளோட இவளுக்கு திறமை நிறையா இருக்கே அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் உங்கள் இடத்துல நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் திருமணமாகி போனீங்கன்னா உங்கள் மாமியார்
உங்கள் வீட்டுக்கார், உங்கள் நாத்தனார் இவங்கள தவிர வெளியில் இருக்கிறவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ என்ன ஒரு டேலண்ட் பாரு, ஒரு ஃபேமிலி எப்படி நடத்துகிறா பாரு அப்படின்னு. எப்போவுமே தாமரைக்கு கீழே இருக்கிற தவளைக்கு தாமரையில் வந்து மகரந்தம் இருக்குதுன்னு தெரியாது, தேனீக்கு தான் தெரியும். தேனி வந்து எடுத்துகிட்டு போயிடும் மகரந்தத்தை. அந்த மாதிரி இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற திறமை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உனக்கு ஒன்று தெரியாது, கம்முன்னு இரு, நீ என்ன பெரிய இதுவா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம டீமோட்டிவேட் ஆகும். ஸோ இவங்க திறமையை வேலை பண்ணுற இடத்துலையும் நல்லா காமிப்பாங்க, வீட்லேயும் காமிப்பாங்க. ரொம்ப அதிர்ந்து சண்டை போட்டு நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிற டைப்பே கிடையாது. அமைதியாக இருப்பாங்க. எப்போ வெடிக்கணுமோ அவங்க வெடித்தாங்கன்னா மற்றவங்களால தாங்கவே முடியாது. அந்த மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்கள். அதனால் அவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது அவிட்டம். அவிட்டமும் பொதுநலம். ஒரு பிரச்சனையாக நான் போய் நிற்கிறேன், ஒரு சேரிட்டியாக நான் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த மகர ராசியில் வந்து ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காமராஜர் ஐயாவை சொல்லலாம். எனக்குன்னு ஒரு கதர் சட்டை இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி வாழ்ந்தவர். அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள். அதில் பெண்களை வந்து நம்ம அதிகமாகவே சொல்லலாம். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏமாளிங்க, நிறைய ஓட்டக்கை, தானம் தர்மம் எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு போய் கடன் வாங்கிட்டு இவங்க காசை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க ஒரு நம்ம சிவாஜி ஐயா படம் ஒன்று உண்டு, அவர் எல்லாம் அவன்தான் மனிதன் நினைக்கிறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு புறா மட்டும் வச்சுருப்பார். ஜெயலலிதா அம்மா நடித்த படம். நான் அடிக்கடி இந்த மகர ராசி பேசும்போது அந்த படம் எனக்கு நினைவுக்கு வரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை கரெக்டாக ஒப்பிட்டு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து தனக்கு வந்து சட்டை இல்லாட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லி கலட்டி கொடுக்குற டைப்பு. நமக்கு இருந்தால் ஓகே, இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பலவிதமான நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய மகர ராசி பெண்களுக்கு வந்து இந்த 2025 7.5 சனி வச்சு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கூட சொல்லலாங்க. பாவம் போராடுறேங்க. நம்ம சிவாஜி படத்தில் அவர் ஃபஸ்ட்டு நடித்த படம் பராசக்தியில் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினாள்ன்ற மாதிரி மகராசிக்காரர்களும் ஓடுறாங்க. ஓகேப்பா இப்போ சனி முடியுது, அடுத்த வருஷம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஏதோ இதெல்லாம் படித்து ஒரு ஆறுதலில் நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்பட்டாங்க, உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்டாங்க, மன ரீதியாகவும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ உங்கள் கர்மாவில் உங்கள் ஆயுஸில் வந்து ஒரு பாதியை கழிச்சாச்சு. இந்த 2025 இப்போ மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னா 6ஆம் இடத்துல குரு வரார். ஸோ இந்த 6ல் குரு வரச்சே கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கிறது நல்லது. அதனால் முதல்ல ஒரு வீடை வாங்குங்க, ஒரு இஎம்ஐயை எதுக்காவது போடுங்க. நீங்கள் கடன் வாங்கியாவது ஒரு கார் வாங்கிறதோ எதுக்காவது ஒரு இஎம்ஐ கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது ஏதோ ஒன்று பண்ணுங்கள். எல்லாமே இருக்குது, நான் எதுக்கு நீங்கள் வேறு இப்படி கடனை வாங்குங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் என்ன மேடம் வாங்குறது. இப்போல்லாம் வெளியூர் போகிறதுக்கு கூட இஎம்ஐ இருக்குங்க. யூரோப் கண்ட்ரி போகணுமா இல்லை எதுக்கோ எல்லாத்துக்குமே இப்போ இஎம்ஐ இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்றத்துக்கு இஎம்ஐ போட்டிங்கன்னா இந்த 6ல் இருக்கிற குரு நம்மளை அதிகமாக கடனாளி ஆக்காது. 7.5 சனி விட்டுருச்சு, ஓகே. சனி வந்து 2லேருந்து 3ஆம் இடத்திற்கு போகிறாரு. அண்ட் ராகு வந்து 2ல் வரார். எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? நம்ம வார்த்தைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், ஒரு எம்ஓயூலாம் போடுறோம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாமே பேப்பரில் வச்சுக்கோங்க. எதுவுமே வார்த்தையில் ஒப்பந்தம் பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ மகர ராசிக்கு இந்த 2025 சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு எச்சரிக்கையோடு இருக்கும் பொழுது உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஊருக்கு உபகாரி அப்படின்னா நீங்கள் தாங்க. அதே மாதிரி உங்களுடைய சோஷியல் ஒர்க்கை தொடர்ந்து பண்ணுங்கள். முக்கியமாக சொல்லணும்னா அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசி பெண்கள் உங்களுக்கு நிஜமாகவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் உழைச்சேன், ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் புலம்புனீங்கன்னா இந்த 2025 உங்கள் தலைவர் கண்டிப்பாக கூப்பிட போகிறார். அதுவும் நமக்கு நிறைய அரசியல் மாற்றங்களை நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 2026 தான் நமக்கு எலெக்ஷன் வருது. ஸோ மகர ராசி பெண்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நல்ல ஒரு சேஞ்ச் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுவும் ராஜா சார் மியூசிக்கில் வெற்றிமாறன் சாரோடைய இயக்கத்தில் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது ஒரு கையூனி மேலெழும்ப காலம் வந்து சேரு முன்னு ஊர் முழுக்க பேசுதம்மா பேச்சே,
யுகபாரதி தோழர் எழுதின இந்த வரிகள் சுகந்தியோட வாழ்க்கை. தனியாக உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருந்தேன். இன்னும் வீட்டுக்கு போகலை, சென்னையில் தான் இருக்கேன். 1 மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இறுக்கமான மனசு எனக்கு. டக்குன்னு அழுகையே வராது எனக்கு. ஆனால் அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே அழுது தேம்பி எங்கள் அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. ஆனால் அம்மா வந்து சித்தாள் வேலை, ரோட்டு வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ அங்கே என்னென்ன மாதிரி அந்த ரோட்டில் அந்த மத்தியான வெயிலில் போய் அவங்க நின்று அந்த ரோடை கூட்டுறது, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? இந்த பாட்டினுடைய வாழ்க்கையே மாத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த பாட்டு மேம்? கல்யாணம் ஆர்கெஸ்ட்ராலெல்லாம் பாடும்போது டிவோஷன் முடிஞ்சுட்டு அடுத்து என்ன பாட்டு, ஓப்பனிங்கில் என்ன பாட்டு போகிறது அப்படின்னு எந்த வார்த்தை உங்களுக்கு காயப்படுத்துச்சுன்னு. ஒரு ரேடியோ பெட்டியை 1 வாரமாக நம்ம ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்துருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கருப்பு வந்து நல்லா தானே இருக்குது. ஒரு இனம், இப்போ நம்ம தமிழர்களே கருப்பு தானே. ராஜா சார்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அந்த உலகத்தையே நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரி, இந்த உலகமே நமக்கு கிடைச்ச மாதிரி அப்படி தான் எனக்கு தோணுச்சு. கண்ணே நான் என்ன சொல்ல, கண்ணீர் சிந்தி பலனும் இல்லை, அழுதுகிட்டே இருந்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் சாதிக்க முடியாது. பால் நிலா உன் கையிலே சோறாகி போகுமே, வானவில் நீ சூடிட மேலாடையாகுதே. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.